அம்மனுக்கு உகந்த நன்னாளான ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் சப்தகன்னியர் வழிபாடு எதுக்காக செய்கிறோன்னு பார்ப்போமா? தீய சக்திகளை அழித்து குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகளை அருளும் இந்த சப்தகன்னியர் வழிபாடு திருமண தடைகளை நீக்கி குழந்தை பாக்கியம் பெறவும் இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. ஆடி மஞ்சள் தேடிக்குழி என்பார்கள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் குறிப்பாக பெண்கள் புனித நீராடி அம்மனை வழிபடுவது வழக்கம். இந்த நன்னாளில் மஞ்சளை முகம், உள்ளங்கை, உள்ளங்கால்களில் தேய்த்து குளித்து அம்மனை வழிபாடு செய்வது சிறந்த பலன்களை தரும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் இதுபோன்று செய்ய முடியாதவர்கள் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளை தேர்ந்தெடுத்து அன்றைய நன்னாளில் தலையில் சிறிது எண்ணெய் வைத்து உள்ளங்கை, உள்ளங்கால்களில் மஞ்சள் தேய்த்து குளித்து அம்மனை வழிபடலாம். இந்த நன்னாளில் அம்பிகைக்கு மாவிளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறந்த பலன்களை தரும். மேலும் சப்தகன்னியர் வழிபாடு கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே 7 மாவிளக்குகள் செய்து அதில் நெய் தீபம் ஏற்றி மனதார சப்தகன்னியாக பாவித்து வழிபாடு செய்பவர்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.